வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம். ஓகே. அதுக்கு முன்னதா நேற்று அஷ்டம சனிக்கு பிறகு என்ன விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஸோ அதை எடுத்துட்டு நேற்று ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்புறம் போன ஃபெப்ரவரியில் பார்த்தேன் பிரதர். ஃபெப்ரவரி மீன்ஸ் 2023 ஃபெப்ரவரியில் பார்த்தேன் பிரதர். இப்போ வந்திருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க ஒரு விஷயம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கால் அட்டென்ட் பண்ணோன்னே, பிரதர் ஏதாவது இந்த மாதிரியான கிளாஸஸ் எதுவும் எடுக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம், எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது. நீங்கள் போன வருஷம் பார்த்தா அது ரிக்கவர் ஆயிடுவீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு நபரை மிரட்டுற மாதிரியான ஒரு நோய் தான். ஓகேங்களா? இது நீங்கள் ரிக்கவர் ஆயிரும்னு சொன்னீங்க. இப்போ டாக்டர்ஸ் அது சொல்கிறாங்க இம்ப்ரூவ் இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ பெரிய விஷயத்த ஃபர்ஸ்ட் டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்க. இப்போ டாக்டர்ஸும் ஓகேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்களா. எனக்கு அது அப்படியே எவ்வளோ பெரிய விஷயம் பாரு அப்படின்னு. சரி, அந்த இடத்துல நான் திரும்பவும் அவங்ககிட்ட சொன்னேன், சிஸ்டர் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கும். உயிர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இங்கே இல்லை. ஓகேங்களா? அது ஒரு விஷயம் சொன்னேன். என் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னேன், இயல்பாகவே ஒருவருடைய ஜாதகம் வலுத்துட்டா. ஓகேங்களா? இங்கே இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், இது இவ்வளோ மோசமாக இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு 2 காரணம். கன்னி லக்னத்துக்கு வரக்கூடிய கூடாத செவ்வாய் தசையும், இயல்பாக வரக்கூடிய அஷ்டம சனியும் ஒருத்தர் வாழ்க்கையில் போட்டு புரட்டி எடுக்கும், பயத்தை கொடுக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம்ல. இந்த அடிப்படையில் நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன். அவங்க ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, அஷ்டம சனிக்கு முன்னுக்கெல்லாம் நான் ஜாதகம் பார்க்க போனேன் பிரதர், யாரும் அதை பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஒரு 2-3 பேருக்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒட்டுமொத்த மலேசியாக்கே அஷ்டம சனினா என்னன்னு அப்படின்றத நான் தான் அங்கே சொன்னேன். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி 7.5 சனி வரப்போது கல்யாணம் பண்ணிருங்க, 7.5 சனி வரப்போது கல்யாணம் பண்ணிருங்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல அஷ்டம சனி வருது கல்யாணம் பண்ணாதீங்க, 7.5 சனி வருது புதிய அறிமுகத்தில் கவனமாக இருங்கன்னு சொன்ன ஒரு ஆள் நான் தான் இது கொஞ்சம் ஆணவமாகவே நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆமாம் பிரதர், உங்களுக்கு முன்னுக்கு கூட நான் பார்த்ததில்ல அதே தான் சொன்னாங்க, சூப்பராக பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. அவ்வளவும் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் சொன்னேன், என்னோட பிஸ்னஸ் எல்லாம் நான் வேற விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜோதிடரின் கடமை உங்ககிட்ட வர்ற ஒருத்தங்களை பிள்ளை மாதிரி அவங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது, என்ன விஷயம் வராது அப்படின்றத பார்த்து, கெட்டதாக இருந்தால் கெட்டதை சொல்லிடுங்க, நல்லதாக இருந்தால் நல்லது சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவங்கள மிரட்டுறது, சூப்பராக வரும், இதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுங்க, இல்லைனா கல்யாணமே நடக்காது, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? கல்யாணத்துக்கான டைம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது என்ன இதுக்குள்ளே கல்யாணம் நடந்தால் நடக்கும், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ஜோதிடத்தில் இல்லை. அந்த அம்மா கிட்ட நேற்று பேசினது, அவங்க மன நிறைவோடு என்கிட்ட பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட இந்த வீடியோவெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஜாதகத்தில் சில விஷயத்தை நான் ஒப்பிட்டு பார்த்ததில் இருக்குது பிரதர், சம்திங் இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. பல விஷயங்கள் பேசினேன். இதில் கண்டிப்பாக நீங்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்களா, எதுவுமே பண்ணாமல் இருங்க. ஓகேங்களா? இதை ஏன் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்றத இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு புரியும். இப்போ இருக்கிறத மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போங்க. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. நேற்று அந்த விஷயம் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. ஏதோ ஒரு காரியம் நல்லதாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் ஒருத்தர் 2 பேர் பயன் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விஷயத்தில் ஆரம்பித்தது இன்றைக்கி ஒரு மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு பேசிக்காக ஜோதிட விதிகளில் சில அமைப்புகளை புரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, இது தாங்க வெற்றி. இப்போ யாராவது சொல்ல முடியுமா உங்ககிட்ட, இவரோட ஆயில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவரோட ஆயில் இதுக்கு முன்னுக்கு அப்படி தானங்க போயிட்டு இருந்துச்சு, அப்பாவோட ஆயில் பிள்ளை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. நேற்று இன்னொருத்தவங்க வேறு ஒரு கேள்வியாகவே ஒன்று கேட்டாங்க, ஹஸ்பண்டுக்கு தாலி பாக்கியம், ஹஸ்பண்டுக்கு 7ஆம் பாவம் கெட்டு போயிட்டனால அவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் இறந்து போயிடுவாங்களா? நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹஸ்பண்டோட மெடிக்கல் பிளட் டெஸ்ட் எடுத்து ஒய்ஃபுக்கு மருந்து கொடுத்தா கேட்குமான்னு கேட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்மளை பார்க்கும்போது, சரிங்க, ஜோதிடம்ன்றது ஒரு சாஸ்திரம், கணிக்கக்கூடிய சாஸ்திரம் தான். ஏன் ஜோதிடம் அப்படின்ற முகத்தில் நான் ஒரு பப்ளிக் இடத்துல போகும்போது 700 வெள்ளி 800 வெள்ளி வாட்சை தூக்கிட்டு ஓடியாராங்க. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம். முதல்ல நான் அவங்ககிட்ட சொன்னேன், கிஃப்ட்டுன்னு எதையாவது தூக்கிட்டு வர வேணா சொல்லுங்கள் பிரதர், கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ காசு கொடுங்க, இத்தனை 1000 வெள்ளி கொடுங்க, அத்தனை 1000 வெள்ளி கொடுங்க, பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லாதனால பொது வெளியில் வெளியில் நான் இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், இது வெளியில் சொல்கிற ஒரு விஷயம், அதனால் நான் வெளியே சொன்னேன் அப்படின்னு. அந்த வாட்ச்சு ஒரு 700 கிட்ட இருந்துச்சு ப்ரைஸ், அதோட இது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட வீடியோவும் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் அதை எடிட் பண்ணலை, அது அட்மின் கிட்ட போய் வந்திருக்கு. நீங்கள் உண்மையான விஷயத்த சொல்லுங்கள், நீங்கள் கேட்க வேணாங்க, அவங்களே காசு கொண்டாந்து கொடுப்பாங்க.
இந்த மாதிரி மனம் நிறைவோடு கொடுக்கறதுக்கான மனம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம தான் பொய்யை சொல்லி பிடிங்கிடுறோமே. இந்த தோசம் கழிக்கிறோம், அந்த தோசம் கழிக்கிறோம், 3000 வெள்ளி கொடு, 6000 வெள்ளி கொடு. இப்போல்லாம் தோசம் 1000 வெள்ளிக்கு கீழே இல்லைன்னு வேறு அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். அப்போ உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடம் நிலைக்கும், நீங்கள் நிலைப்பீங்க. ரெண்டாவது, உங்கள் மேலே உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. இவன் உண்மையை தான் சொல்லுவான், நெகட்டிவாக இருந்தால் கூட அதை அப்படி இப்படின்னு அவன் சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் நேற்று நடத்த அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக இருந்த ஒரு சம்பவமாக இருந்துச்சு. சரிங்களா? நல்லது நடக்கும். ரொம்ப நல்லா இருப்போம். வணக்கம்.